பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய்க்கணும். ஆவின் பாலில் க்ரீன் கலர் பால் வாங்கிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி பால் வாங்கிக்கோங்க. இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அது கொதிக்கிற நடுவில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க. இதுவே கொஞ்சம் எல்லோ கலராக வரும், அதனால் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இப்போ பாலை பார்க்கலாம். நல்லா கொதித்து பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா ஆற்றிக்கோங்க. பொங்கி வெளியே வராத அளவுக்கு. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு. கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. பால் நல்லா திக்காகும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பாலை. இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பால் இன்னும் நல்லா கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாகாது, ஓரளவு தெரியும். ஒரு மாதிரி ஒரு மாவு பதத்தில் வரும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு பால். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் சீனி போட்டு அதை ஒரு பாதி கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா பட்டர்ஸ்காட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு தான். தண்ணி சேர்க்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுவே தண்ணி விட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ரொம்ப பிளாக் ஆகிடாமல். ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கசக்கும். அதனால் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த சர்க்கரை கட்டி எல்லாம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அந்த பட்டரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற அளவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு மாதிரி நிறையா வர்றதெல்லாம் அடங்கி ஒன் போல் வரும். அது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கைவிடாமல் இது பண்ணுங்கள். கைவிட்டிங்கன்னா அதுலேயே கெட்டி ஆகிடும். ஒரு பட்டர் ஷீட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, இல்லைன்னா உடனே செட் ஆகிடும். இது கூட இப்போ கொஞ்சம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு போடலாம். உங்கள்கிட்ட உடச்ச முந்திரி பருப்பு இருந்தால் அதை போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அப்படி முழுசாக. அதையும் போட்டு லைட்டாக கிண்டிட்டு இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனக்கு டக்குன்னு செட் ஆகிடுச்சு, அதனால் பண்ண முடியல. அப்படியே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபேன் காற்றுல வச்சுருந்த பாலும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்ந்து இப்படி வந்திருக்கும். பால் அடை மாதிரி வந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை இப்போ மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 1/4 கப் அளவு ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பாலாடை, நம்ம டெய்லி பால் காய்ப்போம்னா அதில் உள்ள பாலாடையை சேர்த்து வச்சு அது ஒரு 1/4 கப் அளவு வந்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்குறேன். இந்த 3ஐயும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம்.
அது கொஞ்சம் பாதி கெட்டியாகும். அதுக்காக வைக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது ஃப்ரீசர் டைமில் நம்ம ஆல்ரெடி பட்டர்ஸ்காட்ச் ஆற வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து சின்ன சின்னதாக உடைக்கணும். உடச்சி அதை சின்ன சின்னதாக நொறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிச்சு எடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதே பேப்பரில் இது பண்ணி ஒரு இடி உரல் வச்சு நான் இடித்து எடுக்கிறேன். ரொம்ப ஃபைனாக இது வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடிக்கும் போது க்ரன்ச்சியாக. இப்போ இது ஃப்ரீசரில் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி கட்டியாக வந்திருக்கு. இதை நம்ம மறுபடியும் மிக்ஸியில் அடிக்க போகிறோம். எதுக்கு அப்படி இன்னொரு தடவை அடிக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம் நம்ம. இப்போ அடித்து மறுபடியும் அதே பாக்ஸில் கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் போட்டு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஐஸ்கிரீமை ஊற்றி ஊற்றிடலாம். அப்போ இது மேலேயும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர்ஸ்காட்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு இது மேலே ஒரு கண்ணாடி ஷீட்டு எதுனா ஒன்று வச்சு அதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.